என்ன கன்ஃபியூஷன்? என் வருங்கால மாமியார் உன்னை எந்த கிருஷ்ணா வர சொன்னதுன்னு கேட்டாங்க. நீ அங்க மாட்டிக்கிட்டியா? அந்த அம்மாவுக்கு 2 பசங்க, முரளி கிருஷ்ணா, விஜய் கிருஷ்ணா. இதுல ஏன் ஆளு யாரு? மூத்தவன் பேரு முரளி கிருஷ்ணா. ஓ, முரளி கிருஷ்ணாவா? என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ ஹேண்ட்ஸம் ரிச் அரிஸ்டோக்ராட்டிக் பாய்ஸ் எல்லாம் உன் பார்வை அவங்க மேல விழாதான்னு அலையுறாங்க. அதுங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சாமியார் பின்னாடி அலையிறியே, அதான்டி மேஜிக் ஆஃப் லவ். என்ன மேஜிக்கோ? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்காத, அப்புறமா அவஸ்தைப்படாத. அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஏய், லவ்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஐயோ, மிஸ்டர் முரளி கிருஷ்ணா, அடுத்த பிளான் ரெடி ஆகுது. முரளி, உட்காருப்பா உட்காருப்பா. நானே எங்க வரேன். உங்க அம்மாவோட பெரிய போராட்டமா போச்சு எனக்கு. என்ன போராட்டம்? அதே இந்த திவ்யாங்கிற பேரு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்ன எதுக்குன்னு சொல்லாம இப்படி பிளண்டா கேட்டா? ஒண்ணுமில்லடா கண்ணா, உங்க அம்மா ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கா. அந்த நாய்க்குட்டிக்கு திவ்யான்னு தான் பேர் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறா. அந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல. ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த பேர் வச்சா கூட பிடிக்கலையா? ஒரு பொண்ணுக்கு அந்த பேர் வச்சா கூட பிடிக்காது டாடி. ஒரு பொண்ணுக்கு அந்த பேர் வச்சாலே பிடிக்கலையா? திவ்யாங்கிற பேரே பிடிக்கலையா? திவ்யாங்கிற பேர் பிடிக்கல. கைய குடுறா, கைய குடு. நீ படி, நீ படி. நான் ஜெயிச்சுட்டேன். ஓய், காதல விழுந்ததா? என் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான். சுத்தமான சைவம். உன் பையன் தான் புறம்போக்கு. அவன் தான் சிச்சாட் ஃப்ராடு. அவன் தான் அந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்றான். வராம்பாரு ஜெகதல பிரதாபன். விசாரி விசாரி. ஹாய் மேம். சார் நில்லுங்க. துரை எங்க போயிட்டு வர்றாப்ல? சும்மா அப்படியே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அப்படியே சுத்திரி அப்படியே ஜாலியா அப்படியே. ஏண்டா என் மானத்தை வாங்குறதுக்கு வந்து பிறந்திருக்கேன். காது காது மம்மி மம்மி காது மம்மி. வலிக்குது, கையை எடுங்க மம்மி. வலிக்குது வலிக்குது. நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லு. யாருடா அந்த திவ்யா? எந்த திவ்யா? மயிலாப்பூர் திவ்யாவா? பந்தவழி திவ்யாவா? போயஸ் கடை திவ்யாவா? மெலடி தேட்டர் திவ்யாவா? பேட்டைக்கு ஒரு திவ்யாவா? கோபாலபுரம் திவ்யாவா? மெரினா திவ்யாவா? இல்ல மோபரிஸ் திவ்யாவா? எந்த திவ்யா மம்மி? டேய், உனக்கு எத்தனை திவ்யாவை தெரியும்? அதை விடுங்க மம்மி. உங்களுக்கு யாரோ ராமசாமி அவசரமா போன் பண்ணாங்களே, பேசுறீங்களா? யாரு? நம்ம டாக்டர் ராமசாமியா? ஆடிட்டர் ராமசாமி? நம்ம கிளப் ராமசாமி? இல்ல மம்மி. பின்ன எந்த ராமசாமிடா? இன்னும் உங்களுக்கு எத்தனை ராமசாமி தெரியும்? மம்மி 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 மம்மி, இந்த வயசுல உங்களுக்கு இத்தனை ராமசாமி தெரியும் போது என் வயசுக்கு எத்தனை திவ்யாவை தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாய் டாய் டாய், நீ லிமிட் தாண்டி போற. அம்மா புள்ள இப்படி இண்டிபெண்டா பேசிட்டு இருக்கிறது ஒட்டு கேட்கறது ரொம்ப பேட் ஹாபிட் டாடி. ஒரு பொண்ணை தியேட்டர் கூட்டு போயிட்டு இந்த இடத்துல கண்ணி போற அளவுக்கு கில்றது மட்டும் கரெக்டான ஹாபிட்டோ? உங்க வயசுக்கு அது பேட் ஹாபிட் டாடி, என் வயசுக்கு அக்செப்டபிள் ஹாபிட்டா? சந்தேகமே இல்லடி, உன் புள்ளதான் சிச்சாட்டு. டேய், அந்த பொண்ணு இங்க வந்தாடா. எந்த பொண்ணு? நீ கிள்ளி. நீ அந்த பொண்ணு புது சட்டை போட்டுக்காரல இல்ல, நியூ பின்ஸ். அவன் எங்க வந்தா? என்னடா கன்ஃபியூஸ் பண்ற? நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்னடே, அந்த பொண்ணை நீ சிச்சாட்டுக்கு வர சொன்னியா இல்லையா? எந்த பொண்ணு? திவ்யாவ. சிச்சாட்டுக்கு வந்து திவ்யா இல்ல, சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தியா? இருமா இருமா. ஏண்டா கண்ணா, போன சண்டே நீ வீட்டுக்கு வர சொன்னது சாந்தியா திவ்யாவா? போன சண்டே தட் இஸ் கீதா. கீதா அவதான் டைம் இல்லைன்னு வரலையே. அப்ப இங்க வந்தது யாரா? எவ்வளவு ஒருத்தி என் பேரை சொல்லி உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. லீவ் இட் டு மீ. என்னடா கறக்க போற? உண்மையா? சூப்பர் ஃபிகர். என் மேல ஆசை தான் முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. அப்படியே பெங்களூர் மகாபலிபுரம் உன்னை தள்ளிட்டே போயிருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா தலையும் உருடுற மாதிரி ஒரே லொல்லு பண்ணிட்டு இருக்கேமா நீ. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? திவ்யா. இந்த போட்டோல இருக்கிற முரளி கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்? எங்க அண்ணன். ஏண்டி நடிக்கிற? ஏண்டா மகாபலிபுரம் பெங்களூருக்கு நீ என்ன தள்ளிட்டு போறியா? ஏன் அந்த இடம் உனக்கு பிடிக்காதா? நான் அண்ணிடா. அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ணி தாலி பிரதர்.
அண்ணி எங்க அண்ணன் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். அவர் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டாரு அண்ணி. டேய் டேய் டேய், நீயே என்ன மகாபலிபுரம் பெங்களூர்னு தள்ளி I am a play boy. அண்ணன் is a perfect boy. அப்படின்னா என் தலைமையில அடிச்சு சொல்லு. நீங்க சொன்னா நான் எங்கோட நடி சத்தியம் பண்றேன். நீ ஏய், தலைமையில தீர்க்க சுமங்கலி பவ. ஆமா நீ, நான் உங்களை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் கூப்பிட்டு இருக்கேனே, எங்க அண்ணன் உங்களை லவ் பண்றாரா? உன் உதவி இருந்தா கவுத்துருவேன். இத்தனை நாளா நானும் உங்களை மாதிரி பொண்ணதான் தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? அந்த ரிசீவ்ஷன்ல கவுக்குறதா? அப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோமா? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, சென்டிமெண்ட்ல நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்ப நான் போயிடுறேன். ஓகே அண்ணி. விஜய், என்னண்ணே எவ்வளவு ஒருத்தியோட போட்டோ ஏ ரூம்ல இருக்கு? கூப்பிட்டீங்களா? வாடகைங்க. இந்த போட்டோல யாரா வச்சது? உங்களுக்கு பிடிக்குமே நான் தான் வச்சேன். யாரு இவ? அச்சுச்சோ, சாரதா தேவி, விவேகானந்தர், சுவாமி பரமஹம்சர். என்னது? இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணோட போட்டோல இருந்துச்சு. What is this confusion?
அப்ப அந்த பொண்ணு அவ கொடுத்த முத்தம் எங்க போறாரு அந்த ரிஷியஸ் ரங்கர்? அண்ணன் போறத பார்த்தா உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்டிடுவார்னு நினைக்கிறேன். நான் போய் இங்க இருக்கேன். நில்லுங்க நில்லுங்க. லவ்வுக்கு ஒரு த்ரில் வேணாமா? எத்தனை நாளைக்கு நீங்களே ஒரு பின்னாடி லோல அலைவீங்க. விஜய் தப்பா சொல்லலாம் நீ. இப்போ அத உங்க பின்னாடி அலைய விடலாம். எது? எங்க அண்ணனே பாவம் உங்க அண்ணன். உஸ்பி மட்டும் விட்டுட்டு இப்ப பாம்புனே பாக்குறீங்களா? சரி சரி, நானே போய் சமாளிச்சுக்கிறேன். அண்ணி ஆனா ஒண்ணு, இது மட்டும் ஆயிடாதீங்க. அது என்ன? போற போக்க பார்த்தா எல்பிடபிள்யூ தான். திவ்யா, எவனை போய் பாத்துட்டு வர? அம்மா அம்மா மட்டும் தானே வீட்டுல இருக்கா? என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு அப்பா இல்லங்கிற தைரியம் தானே உனக்கு? ஏமா இப்படி நெருப்பா கொட்டுற? கட்டிக்க போற மாப்பிளைய தவிர வேற எந்த ஆம்பளையும் உன் மனசுல சலனத்தை ஏற்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல தானடி உன்னை ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தேன். அம்மா உண்மையில சத்தியமா மனசரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. அப்போ உங்க பொண்ணு கல்யாண ஆசை வந்துருச்சு, சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைங்கன்னு ஒருத்தன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறானே, அதுக்கு என்னடி அர்த்தம்? ஓ, அப்ப நான் சொல்றதை விட எவனோ ஒருத்த வந்து சொல்லிட்டு போறத நீ பெருசா நம்புறியாமா? உன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்திருக்கியே, அதை நான் நம்பாம எப்படி இருக்க முடியும்? லெட்டரா? என்ன லெட்டர்? திவ்யாங்கிறது உங்க பொண்ணு தானே? ஆமா. உங்க பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஓஹோ, இத போய் என்கிட்ட சொல்ல சொல்லி உங்களை அனுப்பிச்சல திவ்யா? இத பாருங்க, இத மாதிரி பல பேருக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதினா பெத்தவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடாதா? அதனாலதான் இதை கொடுத்துட்டு புரிய வச்சுட்டு போலான்னு வந்தேன். நான் வரேங்க. மிஸ்டர் முரளி, மலரை தேடி வண்டு வர்றதுதான் இயற்கை. ஆனா இந்த மலரோ வண்டு தேடி அலையுது. இது என் உள்ளமோ உணர்வோ ஏற்படுத்திய சலனம் அல்ல. இதுக்கு என்னடி சொல்ற? ஓ, அந்த லூஸ் பண்ண வேலை தானே இது? எந்த லூசு? உங்க வருங்கால மருமகன் மிஸ்டர் முரளி கிருஷ்ணா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கோமதி சங்கரோட மூத்த பையன். உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டியா? ஆஹா, உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம், இல்லைனா நோ மேரேஜ். அம்மாடி, நோங்கிற வார்த்தையே நீ சொல்லிடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல உன் முடிவு சொல்லுமா. அந்த புள்ளைக்கு மேல பிரியம் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா. பிரியமுள்ள பெண்களை தான் எல்லா ஆம்பளைங்களும் கட்டிக்கிறாங்களா? முதல்ல கட்டிக்குவோம், அப்புறம் பிரியத்தை வரவழைப்போம். அந்த புள்ள இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாமா? உங்க கையை இப்படியே என் தலை மேல வச்சு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் தானா நடக்கும். நான் கொடுத்த லவ் லெட்டரை வீட்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்து பெரிய ரகளையே பண்ணிட்டான். ஓஹோ, ஒருவேளை உங்க அம்மா லவ் பண்றானோ? ஏய், ஓகே, எல்லாம் ஓகே. உன் லவர் என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியே, யார் அவன்? முரளி கிருஷ்ணான்னு ஒரு சாமியார் பையன். அவனை விழுந்து விழுந்து லவ் பண்றேன். அவன் தான் உன்னை ரிஜெக்ட் பண்றான். ம், இப்ப என்ன பண்ண பாரு நீ? அதான் புரியலடா. ஒண்ணு பண்ணு, ம், அவனுக்கு ஒரு ஜபமாலை வாங்கி கையில கொடுத்துட்டு அந்த லவ் அப்ளிகேஷன் எனக்கு போட்டுரு. இந்த மூஞ்சிக்கு லவ் அப்ளிகேஷன் வேறயா? அப்ளிகேஷன் வேணா, டைரக்டா லவ் பண்ணு. நான் இல்லடா, வேற யாரா இருந்தாலும். அது சரி. ஏய் ஏய் விஜய், விஜய் இதனாலதான் அவன் லவ் பண்ணல. இவன் யாரு? இவன் தான் உன் லவரா? அவரோட தம்பியா? பார்த்தேன், இவன் அழகா ஏய் விஜய், இருக்கான். கொஞ்சம் நில்லு. விஜய் நிப்படா. நில்லு சொல்றல. ஹாய். முதல்ல ஒண்ணு உதைக்கணும். எதுக்கு நீ? அன்னிக்கு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். முதல்ல விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் பல்ல விடுங்க. உங்க அண்ணன் என் லெட்டர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? உன் பேச்சு நம்பி என் மனசுல ஆசை வளர்த்ததுதான் மிச்சம். இப்ப அவரை மறக்கவும் முடியல. சே, 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 அவசரப்படாதீங்க நீ. ப்ளீஸ் கிவ் மீ a last chance. இதுக்கு மேல ஏதாவது சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு உதப்படுவ ராஸ்கல். அண்ணே, இப்ப நான் சொல்ல போற மேட்டர் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வைங்க, அசிங்கப்பட போறது நீங்க இல்ல, ஒன்லி மை பிரதர். அசிங்கப்பட்டா மட்டும் போதாது, அந்த ஆள் என்னை காதலிக்கணும். காதலிக்கிறமா? இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஒழுங்கா நடந்ததுன்னு வைங்க, காதலன் அதுக்கு ஒரு படி மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சிரமம். என்ன சிரமம்? எல்பிடபிள்யூ ஆடுவீங்க. என்ன பெரிய எல்பிடபிள்யூ? மிடில் ஸ்டம்ப் பறக்கட்டும், பேல் சிதறட்டும், நான் க்ளீன் போல்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆள் என்ன காதலிக்கணும். உன் ஐடியாவை சொல்ல. நான் உன் அண்ணிடா.
வந்திருக்கீங்கல்ல. குட் மார்னிங். நீங்க கமலேஸ்வரன். ஓ, டாக்டர் கமலேஸ்வரன். பை தி வே, ஆர் யூ முரளிகிருஷ்ணா? நோ நோ, ஐ அம் விஜய் கிருஷ்ணா. குட் மார்னிங். ஐ எம் கோமதி சங்கர், முரளிகிருஷ்ணா ஃபாதர். வெரி குட். நான் உடனே பேஷண்ட் முரளிகிருஷ்ணாவை செக்அப் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். வேர் இஸ் மிஸ்டர் முரளிகிருஷ்ணா? அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மிஸ்டர் முரளிகிருஷ்ணாவோட உட்பி மிஸ் திவ்யா ஸ்டேட்ல டூர் பண்ணிட்டு இருந்த என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு போன்ல பிடிச்சு ஹெவி ரெக்கமெண்டேஷனோட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன இங்க வர வச்சிருக்காங்க. சோ வேர் இஸ் மிஸ்டர் முரளிகிருஷ்ணா? இன்ஃபேக்ட் இன்னும் 2 டேஸ்ல எலிசபெத் டெய்லரோட 9வது கல்யாணம் நடக்க போகுது. அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் தான் ஸ்பெஷல் அட்வைசர். அதுக்கு காரணம் நான் தான் அவங்க பர்சனல் டாக்டர். உடனடியா போகணும். போகலன்னா டெய்லர் சாந்தி முகூர்த்தத்துக்கே ஒத்துக்காது. அதெல்லாம் சரிங்க. என் பையனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் சான்ஸ் வரலையே. எதுக்காக செக்அப் பண்ணோம்? ப்ராப்ளம் என்னன்னு பெத்தவங்களுக்கு தெரியல, ஆனா கட்டிக்கு போறவ கவலைப்படுறா. அப்படின்னா உங்க பிள்ளையோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்களே கெட் பண்ணீங்க. ஏன் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த இன்டர்நேஷனல் சைக்கோ செக்ஸோபதி ஸ்பெஷலிஸ்ட் கமலேஸ்வரன் இம்பார்ட்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட்களை கடவுள் மாதிரி. I'll do wonders. நான் அற்புதங்களை பண்ணி காட்டுவேன். இவ்வளவு ஏன் போன வருஷம் இத்தாலியில குழந்தைய இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்த 81 வயசு கிழவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை வர வச்சேன். என்ன கிழவன் குழந்தை பத்திக்கிட்டாரா? கிழவன் பெத்துக்கல, ஆனா ஒரு சின்ன மனைவி பெத்துட்டா. அதுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அப்படின்னா என் பையன் முரளிகிருஷ்ணாவுக்கு அப்பா தகுதி இல்லைன்னு திவ்யா புரிஞ்சிட்டு இருக்கா. என்னங்க என்ன இதெல்லாம்? எனக்கு தலையே சுத்துதுமா. நம்ம பையன் முரளிக்கு அப்படி. லுக், என்னோட டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அமெரிக்கால இருந்து கிளம்பின ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வீட்டு விழுந்துட்டு இருக்கும். என்னோட ஒரு நிமிஷம் ஃபீஸ் 1000 ரூபாய். நிமிஷத்துக்கு 1000 ரூபாவா? வினாடிக்கு 3000 ரூபாய் தரேன். என்னோட தங்கன் மைக்கேல் ஜாக்சன் கெஞ்சினாரு. மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன கோளாறு? அவருக்கு ஒண்ணு கோளாறு இல்ல. லாங் டூர் போகும்போது மெக்கானிக்க பக்கத்துல வச்சுட்டு வண்டி ஓட்டுறது இல்லையா, அது மாதிரிதான். ஓ ஐ சி. சேஃப்டிக்கு தானே. கரெக்ட். வேற முரளிகிருஷ்ணா. ஓகே. போன வைடா. ஊர் உலகத்துல எல்லார்கிட்டயும் பேசுவேன், ஆனா எங்க 2 பேர்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறேன். நான் யாரு? அப்பா. அது இல்ல, நான் பாய் ஃப்ரெண்டு. இவ யாரு? எதுக்காக? இவன் உனக்கு அம்மா இல்ல, உமன் ஃப்ரெண்டு. நான் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன். அத பத்தி பரவாயில்ல. அந்த மைக்கேல் ஜாக்சனை பாக்குற டாக்டர் வந்தான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அவன் சொன்ன போச்சா? வழி இல்லையா? காளமாடு எங்கேயோ இருக்கும், பசுமாடு எங்கேயோ இருக்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சுக்காது. கண்ணுக்குட்டி போடுறது இல்லையா? அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கடா. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை முறையில கருத்து இருக்கிறது கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அதை விடுறா. பேப்பர் படிக்கிறது இல்லையா? டெஸ்ட் டியூப்லயே குழந்தை பிறக்க வைக்கிறாங்களா? ஏன் பிறக்காது? பிறக்குண்டா, பிறக்கும். நீ கவலையப்படாத. நீங்க என்ன சொல்றீங்க? பலாருன்னு அடிச்சுக்கொண்டு உன்னை மனசை தேத்திக்கடா. இது ஒண்ணும் குறையே இல்லடா. மகாபாரதத்துல செகண்ட் இருந்தா இல்லையா? நீ எடுத்து சொல்ல. நீ நீங்க போய் டாக்டர் வர சொல்லுங்க, அவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வேண்டாம், நீயும் வெளியே வந்துடும். அந்த சிக்ஸாபதி டாக்டர் ஒரு மாதிரி. உனக்கும் சொல்றேன், நீயும் ஜாக்கிரதையாரு. நிறைய பொண்ணுங்களோட வந்திருக்கான். நீ தைரியமா இருக்கடா, எல்லாம் சரியா போயிடும். பையன் கிட்ட சொல்றேன் சார், நீங்க போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே. மேடம், சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு யாருக்கு? பண்ணுறேன். பேரனுக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த பக்கமா உன்னை பார்த்தாலே விரல் ஒடிகிற மாதிரி சொடுக்குறான் அவன்.